நடந்தது 4 முக தேர்தல். ரிசல்ட்ல யார் டாப்ல வருவா, யார் ஃபர்ஸ்ட்ல நிப்பா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ஒரு 3 முனை போட்டியாக தான் நான் கருதுறேன். முதல் திமுக, அடுத்தது அதிமுக கூட்டணி, அடுத்து தேசிய ஜனநாயக கூட்டணி. மற்ற எந்த கட்சிகளுமே களத்தில் கிடையவே கிடையாது. எப்படி சார் சொல்றீங்க? சீமான் அவர்கள் ஒரு கட்சி, என்னுடைய தொகுதியில நீங்க எப்படி 4 கட்ட தேர்தல்னு சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. காஞ்சிபுரம் தொகுதியும் ஆகட்டும், இன்னும் எங்க அப்பாவுடைய சொந்த ஒரு வேலூர் மாவட்டத்தில் இருக்க தொகுதி ஆகட்டும், எங்கேயுமே நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் இருக்கிறாங்க. அவர் பெயர் என்ன, ஒரு விசிபிலிட்டி, ஒரு யூடியூப் லெவல்ல தான் அவங்க கட்சி நடத்திட்டு இருக்காங்க. கண்டி களத்துல எந்த யூடியூப் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க? சரி சார், நீங்க மூன்றாவதா பிஜேபிக்கு சப்போர்ட் பண்றீங்க. அவங்க என்ன சார் பண்ணாங்க? நான் பிஜேபிக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணல. இல்ல சொல்றீங்க, அந்த மூன்றாவது அந்த இடத்தை அவங்களுக்கு கொடுக்குறீங்களே, எதை வச்சு நீங்க கொடுக்குறீங்க? அவங்களுடைய தேர்தல் பரப்புரை, தேர்தல் பிரச்சாரம். அவங்க யூடியூப்ல பரப்புரை பண்ணலையா சார்? இல்லங்க, கேளுங்க, ஒரு நிமிஷம் கேளுங்க. மோடி அவர்கள் டி நகர்ல நேரடியா மக்கள் எல்லாம் பார்த்துட்டு போனாரு. சரி, இல்லங்க, நான் பாதிக்கப்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கும் போது வரலையே சார்? மலையில எல்லாம் பாதிக்கப்பட்டிருந்தாங்களே, அப்பெல்லாம் வரல? கட்சி ஆரம்பிக்கும் போது இருந்த சீமானுக்கு இருந்த சப்போர்ட் இப்ப இருக்குதான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. அவருக்கு எங்க ஓட் பேங்க், அவர் 7% வாங்கி இருக்கிறார், நான் மரியாதை கொடுக்குறேன், அதை நான் மதிக்கிறேன். பட் இதுக்கப்புறம் அது ஏறுமான்னு கேட்டீங்கன்னா அது ஒரு கேள்விக்குறி தான். சீமான் ஒருத்தர் மட்டும் பிரச்சாரம் பண்ணா போதுமா, கட்சி ஓட்டு வாங்கிருமா? ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்ல தான் சொல்றேன். ரெண்டாவது, அவர் பேசுற சில விஷயங்கள் அநாகரிகமா பேசுறது, ஸ்டேஜ்ல உணர்ச்சி வசப்பட்டு பேசுறது கொஞ்சம் பார்த்துக்கணும், குறைச்சிக்கணும் அப்படின்றது என்னுடைய ஒரு கருத்து. பட் வணக்கம் சார். வணக்கம் சார். தேர்தல் முடிஞ்சிருச்சு, மக்கள் தேர்தல் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மக்கள் இல்லை, நம்மளுமே தேர்தல் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நடந்தது 4 முக தேர்தல். 4 பேர் போட்டி போட்டு, 4 கட்சிகள் போட்டி போட்டு, எல்லா மக்களும் ஓட்டு போட்டாங்க. நான் அதுக்கு போட்டேன், இதுக்கு போட்டேன், இவங்களுக்கு தான் ஓட்டு சதவீதம் அதிகமாக வந்துச்சு அப்படின்னு நிறைய பேச்சுக்கள் போச்சு. இப்போ ரிசல்ட்ல யார் டாப்ல வருவா, யார் ஃபர்ஸ்ட்ல நிப்பா? நீங்க முதல்ல 4 முனை போட்டின்னு சொன்னீங்க. இந்த 4வது ஆள் யாரு? 4வது ஆள் அவங்களுக்கு 4 முனை போட்டியில எப்பயுமே ஃபர்ஸ்ட் 2ல நிக்கிறதுன்னு பார்த்தா டிஎம்கே, ஏடிஎம்கே. அதுக்கப்புறம் அந்த 3வது இடத்தையும் 4வது இடத்தையும் மக்கள் தானே சார் முடிவு பண்ணணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ஒரு 3 முனை போட்டியாக தான் நான் கருதுறேன். முதல் திமுக, அடுத்தது அதிமுக கூட்டணி, அடுத்து தேசிய ஜனநாயக கூட்டணி. மற்ற எந்த கட்சிகளுமே களத்தில் கிடையவே கிடையாது. எப்படி சார் சொல்றீங்க? சீமான் அவர்கள் ஒரு கட்சி, என்னுடைய தொகுதியில நீங்க சொல்ற அந்த கட்சி, நாம் தமிழர் கட்சியில பிரச்சாரம் எதுவும் நான் அந்த கேண்டிடேட்டை கூட பார்க்கல. எந்த இடத்துலயுமே சுவர் விளம்பரம் கிடையாது, ஒரு நோட்டீஸ் கூட வரல. நீங்க எப்படி 4 கட்ட தேர்தல்னு சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. காஞ்சிபுரம் தொகுதியும் ஆகட்டும், இன்னும் எங்க அப்பாவுடைய சொந்த ஒரு வேலூர் மாவட்டத்தில் இருக்க தொகுதி ஆகட்டும், எங்கேயுமே நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் இருக்கிறாங்க. அவர் பெயர் என்ன, ஒரு விசிபிலிட்டி இருந்தால் தானே கேண்டிடேட் இருக்காங்கன்னு தெரியும். இல்லை சார், அவங்க பிரச்சாரம் எல்லாம் பண்ணிட்டு தானே சார் இருந்திருக்காங்க. தெரியல எங்க பண்றாங்கன்னு தெரியல. ஒருவேளை யூடியூப்லேயே பண்ணிட்டு முடிச்சிடுறாங்கன்னு நினைக்கிறேன். யூடியூப்லயும் இல்ல, மெயின் ஸ்ட்ரீம் மீடியால இல்ல, யாருமே அவ்வளவா சப்போர்ட் பண்ணல. நாம் தமிழர் கட்சின்றது ஒரு யூடியூப் லெவல்ல தான் அவங்க கட்சி நடத்திட்டு இருக்காங்க. கண்டி களத்துல எந்த யூடியூப் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க? எந்த யூடியூப்ல அவங்க கட்சி நடத்திட்டு இருக்காங்க சொல்லுங்க நீங்க. எல்லா யூடியூப்லயுமே பாக்குறது நாம் தமிழர் கட்சி. அதாவதுங்க, ஃபர்ஸ்ட் நாம் தமிழர் கட்சியினுடைய செயல்பாடு நீங்க புரிஞ்சுக்க. முதல்ல நாம் தமிழர் கட்சி வரும்போது 2009 நினைக்கிறேன், 2011 தேர்தலில் 16 தேர்தல் நின்னாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க கட்சி முன்னாடியே ஆரம்பிச்சாங்க. முதல்ல பேசும்போது சீமானுடைய விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரியார் எதிர்ப்பாக இருந்துச்சு. பிறகு நடுவில் பெரியார் சப்போர்ட்டாகவும் மாறிச்சு. ரெண்டாவது, அவங்க எடுத்த அந்த தமிழ் தேசிய சித்தாந்தம்னு சொல்லப்படுறது அதை அவங்க ரெகுலராகவும் ஃபாலோ பண்ணலை. டைமுக்கு ஏற்ற மாதிரி வேலை தூக்கிட்டு போகிறது, முருகன் நம் பாட்டன் முப்பாட்டன்னு கிளம்புறது. என்ன கொள்கைன்ற ஒரு நிலைப்பாடு, ஒரு ஸ்டெபிலிட்டி, ஒரு ஐடியாலஜியே சீமான் கிட்ட முதல்ல கிடையாது. எதை வச்சு சொல்றீங்க ஸ்டேபிள்? எல்லாத்தையும் வச்சுதாங்க. இது வரைக்கும் சீமான் இதுதான் என் கொள்கைன்னு என்னைக்கு நடந்திருக்காரு? அவரோட கொள்கை நான் தனிச்சுதான் நிப்பேன், தனிச்சுதானே சார் நிக்கிறது ஒரு கொள்கையா? கூட்டணி யாருமே உங்களை சேர்க்கலன்றதுமே ஒரு கொள்கை தானே? இல்லையே சார், அப்படி இல்லையே சார். யாருமே உங்களை கூப்பிட்டு இருக்க மாட்டாங்க. அதனால நீங்க போல நீங்க வீரவாசனை பேசிக்க வேண்டியதான். ரெண்டாவது, சீமானா நான் அவருடைய கொள்கை மேல தான் எனக்கு டிஃபரன்ஸ் இருக்குன்னு எனக்கு சீமான தனிப்பட்ட முறையில் எனக்கு சரி சார், நீங்க மூன்றாவதா பிஜேபிக்கு சப்போர்ட் பண்றீங்க. அவங்க என்ன சார் பண்ணாங்க? நான் பிஜேபிக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணல. இல்ல சொல்றீங்க, அந்த மூன்றாவது அந்த இடத்தை அவங்களுக்கு கொடுக்குறீங்களே, எதை வச்சு நீங்க கொடுக்குறீங்க? அவங்களுடைய தேர்தல் பரப்புரை, தேர்தல் பிரச்சாரம். அவங்க யூடியூப்ல பரப்புரை பண்ணலையா சார்? இல்லங்க, கேளுங்க, ஒரு நிமிஷம் கேளுங்க. மோடி அவர்கள் டி நகர்ல நேரடியா மக்கள் எல்லாம் பார்த்துட்டு போனாரு. சரி, இல்லங்க, நான் பாதிக்கப்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கும் போது வரலையே சார்? மலையில எல்லாம் பாதிக்கப்பட்டிருந்தாங்களே, அப்பெல்லாம் வரல? சீமான் மட்டும் வந்தாரா? நீங்க
பாத்தீங்களா எங்க சார்? வந்தாரு வரல, நீங்க சீமான்? எங்க பார்க்கலையா வந்தாரு? சார்? சும்மா ஒரு தொகுதி ஒரு குட்டியான கூட்டு போய் ஒரு 10 பால் பாக்கெட் கொடுத்தா சரியா போச்சா? சீமானுடைய கொள்கைகள் என்ன? அதாவதுங்க, இந்த இளைஞர்கள் இந்த காலேஜ் சேர்ந்த புதுசுல இந்த ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் படிப்பாங்க இல்லையா, இந்த 18 வயசு 19 வயசு 20 வயசு இவங்க மட்டும்தான் பேசுறதுக்கு நல்லா இருக்கு. சீமான் பேசுறது நல்லா இருக்கு, வீரவசனமா கத்துறாரு, பேசுறாரு, நல்லா கோவப்படுறாரு, எமோஷனலா இருக்கிறாரு, ஒரு மசாலா படம் பார்த்த ஒரு இது இருக்கிறதுனால இளைஞர்கள் கொஞ்சம் விவரம் தெரியாதவங்க அதை பார்த்துட்டு லைக் பண்ணுவாங்க, ஆஹா ஓஹோன்னுவாங்க. இதே ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் முடிச்சுட்டு ஃபைனல் இயர் வந்தாலோ இல்லை பிஜி ஜாயின் பண்ணாங்களோ சீமான் மேலே அதிருப்தியில் இருக்கிறாங்க. டேக் ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு நீங்கள் நாம் தமிழர், எனக்கு நாம் தமிழ் மேலே எந்த விதமான ஒரு வெறுப்புமே கிடையாது. ஐ எம் ஜஸ்ட் அன் அப்சர்வர். அவங்க ஜெயிச்சாலும் தோத்தாலும் ஐ டோன்ட் ஈவன் கேர். அவங்களால ஜெயிக்கவும் முடியாது, ஒரு சீட்டும் ஜெயித்தா பெருமைப்பட வேண்டிய விஷயம் தான். பட் அவங்க எடுக்கிற ஒரு சில கொள்கைகள், ஒரு சில போராட்டங்கள் நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன். எல்லா பிரச்சனைக்கும் போறாரு வரார். கல்யாண சுந்தரம்னு ஒருத்தர் நாம் தமிழர் கட்சியில் இருந்தார். இன்னைக்கு அவர் எங்கே இருக்கார்? ராஜீவ் காந்தின்னு ஒருத்தர் இருந்தார் சீமான் கட்சியில். இன்னைக்கு அவர் எங்கே இருக்கிறார்? இன்னைக்கு அடுத்த லெவலில் வரவங்க இரண்டாம் கட்ட தலைவர்களை வளர விடாம, பேச விடாம வாய்ப்புகள் பறிக்கப்படுறது ஒரு ஜனநாயக முறையில் இருக்க ஒரு கட்சி கிடையாது. ஒரு கட்சி என்றால் அதுல ஒரு ஜனநாயகம் இருக்கணும், ஒரு இன்டர்னல் டெமோக்ரஸி இருக்கணும், ஒரு செயற்குழு கூட்டம், ஒரு பொதுக்குழு கூட்டம் நினைக்கணும். இல்ல சார், சீமான் அவர்கள் அவருக்கு அடுத்து யாரையுமே வளர விடக்கூடாதுன்னு நினைக்கிறாருன்னு சொல்றீங்க. யார் இருக்கிறாங்க நாம் தமிழர் கட்சியில? ஒரு 10 பேர் சொல்லுங்க சீமானுக்கு அடுத்து. 1-2 கூட யாருக்கும் பொதுமக்களுக்கு சொல்ல தெரியாது. தனி நபர், இட்ஸ் சிங்கிள் மேன் பார்ட்டி. தனியா நான் மட்டும் தான் இருக்கணும். இந்த ஸ்டேஜ்ல கூட யாரையுமே உட்கார வைக்கிறது, ஸ்டேஜ் நாகரிகம் எதுவுமே கிடையாது. ஸோ இந்த மாதிரியான விஷயம் இருக்கும்போது ஆப்வியஸ்லா எளிய மக்கள் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும்னு நினைக்கிறாங்க சார். ஸ்டேஜில் வந்து அது பேர் எளிய மக்கள் கிடையாது, அது பேர் வந்து சர்வாதிகாரம், டிக்டேட்டர்ஷிப். நாம் தமிழர் கட்சியெல்லாம் இதுக்கப்புறம் இவங்களோட பொலிட்டிக்கல் ஃபியூச்சர் என்னன்றது சர்வாதிகாரம் பண்ணலையா? யாரு பண்ணாங்க சொல்லுங்க? அட்லீஸ்ட் அங்க ஒரு பேருக்காவது ஒரு டெமோக்ரசினாவது ஒன்று இருக்கும். சீமானுடைய நிலைப்பாடு முதல்ல பெரியாருக்கு சப்போர்ட் பண்றார், பெரியாரை எதிர்க்கிறார். பிறகு வந்து இப்போ வந்து பெரியார் அப்பப்போ தொட்டுக்கிறார். இதே மாதிரி நடுவில் மகாராஷ்டிராவுக்கு போயிட்டு பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணதாக சொல்லப்படுறாங்க. ஸோ எனக்கு இக்கால இளைஞர்கள் முன்ன கட்சி ஆரம்பிக்கும் போது இருந்த சீமானுக்கு இருந்த சப்போர்ட் வந்து இப்போ இருக்குதான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அவருக்கு எங்க ஓட் பேங்க், அவர் 7% வாங்கியிருக்கிறார், அதுக்கு நான் மரியாதை கொடுக்குறேன், அதை நான் மதிக்கிறேன். பட் இதுக்கப்புறம் அது ஏறுமான்னு கேட்டீங்கன்னா அது வந்து ஒரு கேள்விக்குறி தான். அவர் உள்ள கட்சியில் இருக்கிறவங்க எலெக்ஷன்ல ஏறுறதுக்கு எந்த வித வாய்ப்பும் இல்லை. இந்த எலெக்ஷன்ல முதல்ல சீமானே இல்லைன்னு சொல்லிட்டேன். நீங்க என்னவோ ஏறுறது இறங்குறது. நிறைய பேர் வந்துட்டு என்னன்னா வந்துட்டு அண்ணாமலை காணாம போயிடுவாரு, ஏடிஎம்கே இதுக்கப்புறம் இருக்காது அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க வந்துட்டு அவங்க வந்து களத்துல இருந்து காணாம போறாங்க, களத்திலேயே இல்லை இங்க. ஏன் நான் சொல்றேன்னா, எந்த ஒரு கேண்டிடேட்டுமே கரெக்டான பிரச்சாரம் வந்து எங்கேயுமே பண்ணல. பிரச்சாரம் பண்ணியிருந்தா நானும் சொல்ல போறேன். எந்த இடத்துலையுமே அவங்களுடைய ஒரு நோட்டீஸ் பொதுமக்களுக்கு கூட அவங்க நான் இந்த நேரத்தில் நிற்கிறேன் யார் கேண்டிடேட்னே தெரியாத லெவலில் தான் அவங்களோட பிரசன்ஸ், விசிபிலிட்டி, அவங்களோட கேம்பெயின் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே இருக்குதுங்க. சீமான் ஒருத்தர் மட்டும் பிரச்சாரம் பண்ணால் போதுமா, கட்சி ஓட்டு வாங்கிடுமா? ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்ல தான் சொல்கிறேன். ரெண்டாவது, அவர் பேசுகிற சில விஷயங்கள் அநாகரிகமாக பேசுறது, ஸ்டேஜில் உணர்ச்சி வசப்பட்டு பேசுறது வந்து கொஞ்சம் பார்த்துக்கணும், குறைச்சிக்கணும் அப்படின்றது என்னுடைய ஒரு கருத்து. பட் அதை தவிர்த்து வந்து எனக்கு சீமான் வந்து ஒரு சில இந்த ஒரு மக்கள் குடிசை அடிச்சாங்கன்னா அவர் அங்கே போய் நிற்கிறாரு, பேசுகிறாரு, வர்றாரு, அதெல்லாம் அக்செப்டபிள், ஓகே. இந்த ப்ரொட்டஸ்ட், இந்த வேங்கவயல் ப்ரொட்டஸ்ட் ஆகட்டும், இந்த மாதிரி விஷயங்களுக்கு குரல் கொடுக்காத இடத்துலையுமே இவர் குரல் கொடுக்குறாரு, அதுக்கெல்லாம் அவருடைய அப்ரிசியேஷன். அதை தாண்டி மற்ற அவருடைய செயல்பாடுகளை பாருங்கள். சசிகலா கூட போயிட்டு அவங்க வந்து பேசுகிறாங்க. நீங்கள் தனியாக இருப்பேன்னு சொன்னீங்க, சசிகலா அம்மா கட்சிக்கு வரணும், இதில் வரணும்னு நீங்கள் போய் ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க. அண்ணாமலை ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் போய் பார்த்து கட்டி பிடிச்சி இது பண்ணுறாங்க. ஸோ வெளியில் ஒன்று உள்ள ஒன்று தான் இருக்குது. அவர் வந்து ஒரு நல்ல டைரக்டர், நல்ல கதை, சூப்பராக. சீமான் ஏன் இவ்வளோ கூட்டம் வருதுன்னா, இஸ் பேசிக்லி டைரக்டர். ஒரு பெரிய ஹீரோவை பார்த்து ஒரு கதை சொல்லணும், ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் தான் டைம் கொடுப்பாங்க. அந்த நேரத்தில் ஒரு 2.5 மணி நேரம் எடுக்க போகிற ஒரு படத்தை வந்து டப்புன்னு சொல்லி அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ணி ஓகே பண்ண வைக்கணும். அந்த ஒரு 10 நிமிஷம் பேசுகிற ஸ்கில் இருக்குல்ல, அந்த ஸ்கில் சீமானுக்கு நல்லா இருக்கிறதுனால தான் இன்னைக்கு வந்து மேடையில் அவர் பேசுகிற பேச்சுக்கு அவ்வளோ கூட்டங்கள் வருது, அவ்வளோ விஷயங்கள் வருது. ஒரு தலைவர் ஒரு கட்சியை பார்த்து செருப்பு தூக்கி காமிக்கிறதுலாம் ஒரு நாகரிகமாக? படித்த பட்டதாரி இல்லை ஒரு ஒரு என்ன சொல்கிறது, அடுத்த கட்ட நியூ ஜென்ரேஷனில் இருக்கிறவங்களாம் இதெல்லாம் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நம்மளும் வந்து ஒரு சாதாரண ஒரு பொலிட்டீஷியன் மாதிரி நீங்கள் மாற்றம் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க, ஒரு சாதாரண ஒரு அரசியல்வாதி மாதிரி நீங்கள் பிஹேவ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா who will respect you, who will follow you? கண்டிப்பாக சார், இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் சொல்லிட்டீங்க. இப்போ இதில் வந்துட்டு யார் வின் பண்ணுவா? இல்ல நிறைய எல்லா கருத்து கணிப்புலயும் சொல்லிட்டாங்க டிஎம்கே தான் சொல்லியாச்சு. இப்போ வந்து இந்த எலெக்ஷன் கோட் ஆஃப் கண்டக்ட் இருக்கிறதுனால டில் த எலெக்ஷன்ஸ் நம்ம வந்து யார் ஜெயிப்பாங்க தோப்பாங்கன்ற புள்ளிவரம் நம்ம சொல்ல முடியாது. மத்திய லெவலில் பாஜக அவங்களுக்கு பெரிய ஒரு பெரும்பான்மை இருக்கதாக எல்லா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லையுமே சொல்கிறாங்க. காங்கிரஸுக்கு பெரும் பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது தேசிய இந்தியா கூட்டணி அவர்களுக்கு. தமிழ்நாட்டில்
திமுக அவங்களுடைய கூட்டணிக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சப்போர்ட் இருக்கிற மாதிரி தெரியுது. அதிமுக அண்ட் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கூட்டணி உடைக்காம பாத்துக்கிட்டாங்களா சார்? அப்போ உடையில இல்ல சார், அது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான அவங்க நீங்க ஃபவுண்டேஷன். எல்லாருமே பாருங்க, அவங்க எல்லாமே லெஃப்ட் லிபரல்ஸ், லெஃப்ட் எக்ஸ்ட்ரீம் அப்படி இருப்பாங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகள், திருமாவளவன் அவர்களுடைய விசிகா கட்சி, திராவிட முன்னேற்ற கழகம் ப்ளஸ் காங்கிரஸ் கூட்டணி, இதெல்லாமே வந்து இடதுசாரி சிந்தனை இருக்கக்கூடிய ஒரு கட்சின்னு அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி வந்துருச்சு. போத் மேலிடத்துலையும் அவங்க கீழே கிரவுண்ட் லெவல்லையுமே ஓட்டு கேட்கும்போது கூட்டணி கட்சிகள் அவ்வளோ ஒரு நெருக்கமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு நல்ல வலுவாக இருக்குது. ஏடிஎம்கே அண்ட் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஒரு 3 தொகுதிகள் அந்த மாதிரி ஒரு வெற்றி வாய்ப்பு இருக்குதாக தெரியும். அந்த திமுகவுக்கு பெரும்பான்மையாக இருக்குதான்னு நினைக்கிறோம். மத்திய லெவலில் பாஜக அவங்க தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஒரு பெரும்பான்மை இருக்கதாக எல்லா ரிப்போர்ட்ஸ், எல்லா ப்ரீ போல் போஸ்ட் போல் எல்லாமே சொல்கிறாங்க. ஓகே சார், செகண்ட் லெவலில் யார் வருவா? மத்தியில் உங்களுக்கு வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி, ரெண்டாவது இந்தியா கூட்டணி வரும். தமிழ்நாட்டிலையும் அதே தான். முதல்ல வந்து உங்களுக்கு வந்து இந்திய கூட்டணி, இரண்டாவது வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி வரப்போகுது. இதுதான் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே. ஓகே சார், ரிசல்ட் வரட்டும், அதுக்காக நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம இதை பற்றி பேசுவோம். நன்றி சார், தொடர்ந்து பேசலாம்.